யாரா இங்க போனமா? எனக்கு தெரியலக்கா. அப்ப தீபிகான்ற பேர்ல இருக்கிறவ ஹலோ. என்ன ரதி தேவி, காலையில நான் ரேவதி செத்துட்டான்னு சொன்னதுக்கு நீ நம்ப மாட்டேன்னு சொன்ன, இப்ப நம்பி இருப்பியே. டேய், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன். செத்தது ரேவதி, உயிரோட இருக்குது தீபிகான்ற குழப்பம் இப்போ உனக்கு தெளிவாயிடுச்சுல. என் ப்ராப்ளம் சால்வ்டு. ஏன்னா இப்ப நான் கேக்குற பணத்தை நீ கொடுத்துக்கிட்டே இருப்பல்ல, கொடுத்துதானே ஆகணும். என்ன ரதி தேவி, சத்தத்தையே காணோம். இப்ப நான் பணத்தை கேட்ட அதிர்ச்சியில இருக்கியா, இல்ல பணத்தை பார்த்த அதிர்ச்சியில இருக்கியா? ஹலோ, என்னம்மா, பணத்தை கண்ணுல காட்டாமலே லட்ச லட்சமா பணத்தை கறந்துகிட்டு இருந்தா இப்ப பணத்தையே காமிச்சிட்டா, இனிமே எவ்வளவு கேட்க போறான்னு தானே யோசிக்கிற? டேய் டேய், இனிமே நான் எதுக்குடா உனக்கு பணத்தை கொடுக்கணும்? அதான் பணத்தையே வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டியே முட்டாள். அத நான் இப்பவே எரிச்சு சாம்பலாக்கிட்டு நீ வச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே கிராபிக்ஸ்னு நான் போலீஸ் கிட்ட சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன்டா. வேடா போன. பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு பின்னாடி வாங்க. சரிக்கா. போனேங்கடா. டேய், தேடா தேடா தேடா. கத்தாது கத்தாது. ஹலோ. என்ன பணத்தை எரிச்சு சாம்பலாக்கிட்டியா? அந்த டெட் பாடி எனக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. அத உன் வீட்டு வாசலுக்கே அனுப்பி வச்சிருக்கேன்னா எந்த பிளானும் இல்லாமல அனுப்பி வச்சிருப்பேன். இப்போ தியேட்டர்ல படம் காட்டுறதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி உன் வீட்டுல லைட் ஆஃப் பண்ண வச்சு உனக்கு பணத்தை காட்டினேன். நீ பார்த்து முடிச்சதும் பணத்தை தூக்கிட்டு லைட் ஆன் பண்ணிட்ட. இப்போ இத எப்படி இவ்வளவு ஷார்ட் டைம்ல பண்ணன்னு ஆச்சரியமா இருக்கா? உன்னால யோசிக்க தாண்டி முடியும், ஆனா என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால அதை யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு 1 கோடி ரூபாய் பணத்தோட வந்துரு. கொண்டு வரலன்னு வை, ஏற்கனவே நான் வச்சிருக்க எவிடன்ஸோட சேர்த்து ரேவதியோட டெட் பாடியும் ஐஜி ஆபீஸுக்கு போயிடும். புரிஞ்சுதா? நான் வைக்கிறேன். என்னங்க சொல்றாம? 1 கோடி கேக்குறான்டா. 1 கோடி? 1 கோடி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்திலுமே உங்க கைடன்ஸ் இருந்ததுப்பா. நான் செஞ்ச ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க தான்ப்பா கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் வழி காமிச்சிருக்கீங்க. என் படிப்பு, நான் பார்த்த வேலை, என் கல்யாணம் எல்லாமே நீங்க ஒத்துக்கிட்டு தானப்பா நடந்துச்சு. இப்ப என் சூழ்நிலை என்னன்னு எனக்கே புரியலப்பா. என்ன வழியில போறது, எப்படி போய்கிட்டு இருக்கேன் லைஃப். ஒரு பக்கம் அம்மா தர்ம சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாவம் அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே பாவத்துக்காக அவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்பா, நீங்க உயிரோடு இருந்த கடைசி கொஞ்ச நாள்ல நந்தினி உங்களுக்கு பிடிக்காம போனது யார் தப்புன்னு எனக்கே தெரியலப்பா. விதி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா சத்தியமா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நான் என் ஒய்ஃப்ங்கிறதுக்காக சொல்லல, என் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும்லப்பா. அவளை ஒரு 3வது மனுஷியா வச்சு பாருங்கப்பா. எந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல பார்த்தாலும் நானும் அம்மாவும் அளவில்லாத ஒரு கஷ்டத்தை தான்ப்பா கொடுத்துட்டு இருக்கோம் அவளுக்கு. உங்களுக்கு தெரியும்லப்பா.
இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலப்பா. அப்பா, கோர்ட்டு தீர்ப்பு படி இன்னைக்கு நானும் அவளும் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும். இந்த லைஃப் எப்படி ஆரம்பிக்க போகுது, எங்க முடிய போகுது ஒண்ணுமே புரியலப்பா. அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவளை தள்ளி வைக்க போறேனா, இல்ல அவளுக்கே என் மேல ஒரு கோபம் வெறுப்பும் வர மாதிரி நடந்துக்கிட்டு அவளே தானா என்னை விட்டு, கடவுளே, அவளே தானா என்னை விட்டு விலகி போற மாதிரி பண்ண போறேனா, இல்ல ஏதோ ஒரு அதிசயம் நடந்து அம்மாவுக்கு அவளை பிடிச்சு போய் எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போறாங்களா? சத்தியமா எதுவுமே தெரியலப்பா. ஒண்ணு மட்டும்தான்ப்பா தெரியுது. நீங்க இருந்த போதும் சரி, இப்பவும் சரி, கடவுளை விட நான் ரொம்ப அதிகமா நம்புறது உங்களதான்ப்பா. ஒரே ஒரு ரிக்வஸ்ட்பா, என் மேல என்ன கோவம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துருக்கப்பா. சின்ன வயசுல எப்படி என்ன கையை பிடிச்சு கூட்டிட்டு போனீங்களோ அதே மாதிரி இப்போ கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் வழி காமிக்கப்பா. உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லை. நீங்க எங்க வழி காமிச்சாலும் அதில் நான் வரும். ராணி, காய்கறி எல்லாம் வெட்டி வை, நான் வந்து சமைக்கிறேன். சரிம்மா. சரி, அப்பா கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என்ன வேண்டிக்கிறதுன்னு தெரியப்படுத்துங்கப்பான்னு கேட்டேன். அப்பாதான் உனக்கு ஏற்கனவே தெரியப்படுத்திட்டாரே, அந்த நந்தினிய ஒளிச்சு கட்டிட்டு கல்பனா கூட சேர்ந்து வாழுன்னு. உனக்கு ஏற்கனவே பாதையை காட்டிட்டு தானே போயிருக்காரு. அப்பா எந்த வழியை காட்டினாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேம்மா. நான் உனக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ ரைட்டோ, நந்தினியோட இன்னைக்கு ஒரு தனியாக ஒரு வீட்டில் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன். வெறும் சடங்கு தான். கொஞ்சம் வந்து பால் காய்ச்சணும், வரியாமா? ஒரு வீட்டுக்கு புது குடுத்தனம் போகும்போது பால் காய்ச்சறது எதுக்குன்னு தெரியுமாப்பா? பால் பொங்குற மாதிரி அந்த வீட்டுல வாழறவங்க மனசும் பொங்கி கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். அப்படி ஒரு நினைப்புலதான் நீ தண்ணி குடுத்தன போறியா? இல்லல்ல, அப்புறம் எதுக்காக பால் காய்ச்சணும்? அதுக்கு என்ன எதுக்காக கூப்பிடணும்? நீ அந்த வீட்டுக்கு என் மகனா போயிட்டு என் மகனாதான் திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையில தான் நான் அனுப்பி வைக்கிறேன். நீ என் நம்பிக்கைய காப்பாத்துவியா விஸ்வா? உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சு இந்த அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். போயிட்டு வந்துடு. சொல்லுப்பா. மருந்து கரெக்டாக சாப்பிடுமா? டைமுக்கு நல்லா சாப்பிடணும். மாலதி, இந்தம்மா பருப்பு புளி. அப்புறம் சரிம்மா. விளக்குக்கு எண்ணெய் எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுமா. பால் காய்ச்சறதுக்கு பாத்திரம் எல்லாம் எடுத்து அப்புறம்? வச்சாச்சுமா. நீ அந்த கற்பூர ஊதுவத்தில எடுமா. குடுக்குறேன். அப்படியே சாமி படம் கொண்டு வர. சீக்கிரம். அம்மா, இந்தா
இத இந்த படத்தை பேக்ல வை. இந்தா, சரி பத்ரம் நான் போய் அப்பா என்ன பண்றாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்னங்க என்னங்க என்ன வள்ளி? என்னங்க மச நின்னுட்டு இருக்கீங்க? நந்தினி கோவில்ல இருந்து வரதுக்குள்ள நீங்க போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. ஏன்னா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம போய் பால் காய்ச்சணும் இல்லங்க. சரி சரி இரு, சீக்கிரம் ஆட்டோ கிளம்புங்க, பிடிச்சிட்டு சீக்கிரம் போங்க வரேன். போங்க. என்னங்க நில்லுங்க. என்னம்மா? அப்படியே இன்னொரு ஆட்டோவும் பிடிச்சிட்டு வந்துருங்க. எதுக்கு 2 ஆட்டோ? என்னங்க இது 4 பேர் போனோம்ல, அவ புள்ளத்தாச்சி பொண்ணு வேற. ஓ சீக்கிரம் போய் இன்னொரு ஆட்டோ கூட்டிட்டு வந்துருங்க. சரி சரி நான் போய் கூட்டி வரேன். நீ உள்ள வேலை போய் பாரு. வந்துருங்க. அண்ணே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. போரூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. சரி வெயிட் பண்றோமா. வாமா நந்தினி. என்ன சாமி நல்லா கும்பிட்டியா? நல்லபடியா வேண்டிக்கிட்டியா? கும்பிட்டுட்டேன்ப்பா. சரி நீ உள்ள போ. உங்க அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதான் நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கப்பா போறீங்க? ஆட்டோ பிடிக்கிறதுக்கு தான். 2 ஆட்டோ ஒண்ணும் இல்ல. நீ ஒரு ஆட்டோல வந்திருக்க, இன்னொரு ஆட்டோ நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். எதுக்குப்பா? பால் காய்ச்சறதுக்கு. ஆமா. உள்ள வாங்கப்பா சொல்றேன். என்னம்மா? உள்ள வாங்கப்பா சொல்றேன். அட, என்னம்மா நீ என்னன்னு சொல்லு. சரி உள்ள வந்தாச்சு. என்னன்னு சொல்லுமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அந்த வீட்டுல போய் பால் காய்ச்சணும்ல. என்ன விஷயம் சொல்லுமா. அது இல்லப்பா. நந்தினி அம்மா நந்தினி, பால் காய்ச்சறதுக்கு கிண்ணம் பருப்பு உப்பு எல்லாம் எடுத்து வச்சாச்சுமா. இப்ப போய் எங்க பால் காய்ச்ச வேண்டியதுதான் மிச்சம். என்னங்க நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல. அட, நானா போக மாட்டேங்கிறேன். இவதான் ஏதோ விஷயம் சொல்லணும் உள்ள வாங்கப்பான்னு கூட்டு வந்துட்டா. என்னம்மா? இல்லம்மா, வர வழியில முரளி ஃபோன் பண்ணாரு. தம்பி என்ன சொல்லுச்சு? அது அங்கிருந்து அவர் மட்டும்தான் வராரா. புரியல. அப்படின்னா பால் காய்ச்சறதுக்கு உங்க அத்தை வரலையா? இல்லக்கா. அவர் எவ்வளவோ அத்தையை கூப்பிட்டாராம். ஆனா அத்தை வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா. என்னம்மா இது? அந்த வீட்டுல போய் பால் காய்ச்சறதுக்கு கூட அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பையன் வாழ போற வீடு தானம்மா அது. என்னங்க இது? அவங்க மனசு எப்பதான் மாறும்னு தெரியலையே. என்னம்மா இது கொடுமையா இருக்கு. ஏதோ ஒரு வழியா இவங்க 2 பேரும் தனி கொடுத்துறோம் போய் மாப்பிள்ளையும் நந்தினியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழறத பார்த்து சம்பந்தியமாவும் நந்தினியை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க இப்படி ஆரம்பத்திலேயே வெறுப்ப காட்டுறாங்களே. அப்பா, இப்ப அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பால் காய்ச்சும் போது அத்தை வராம இவர் மட்டும்தான் வராரு. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமா? அது மட்டும் இல்ல, அத்தைக்கு தெரிஞ்சா என் மேல இன்னும் கோபம் ஜாஸ்தியா தான் ஆகும். நந்தினி, நீ இப்ப என்ன சொல்ல வர? இல்லம்மா, பால் காய்ச்சும் போது அவர் மட்டும்தான் வராரு. அதே மாதிரி நான் மட்டும் போனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. வாய மூடு. உன் மாமியாருக்கு உன் மேல கோவம், அதனால வரமாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு யார் மேல கோவம்? அதுவும் இல்லாம உன்னை எப்படி நாங்க தனியா அனுப்புவோம்? ஆமா நந்தினி, நீயும் விஸ்வாவும் இப்பதான் முதல் தடவை தனி கொடுத்துன்னு போறீங்க. அங்க விளக்கேத்தி பால் காய்ச்சும் போது நாங்க எல்லாரும் கூட இருக்க வேண்டாமா? என்னம்மா இது? உங்க மாமியாரும் வரல, நாங்களும் வரக்கூடாதுன்னா அந்த நல்ல நேரத்துல உங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்றது யாரு? அதுக்காகவாவது நாங்க வர வேண்டாமா? அது இல்லப்பா, உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எல்லாரும் அங்க வந்தீங்கன்னா அதுவே என் மேல என் புருஷனுக்கும் அத்தைக்கும் ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுமோன்னு எனக்கு தோணுது. நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா. இருந்தாலும் புது குடுத்தனம் போற பொண்ணு எப்படிமா இப்படி தனியா அனுப்புறது? நான் எங்கேயுமே தனியா போறேன். உங்க பேத்தியும் என் கூட வரா. அதனால நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் போய் பால் காய்ச்சணும். இந்நேரம் அவரும் வந்திருப்பாரு. அப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னை இங்கேயே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கப்பா. நல்லா இருமா. நல்லா இருடா, நல்லா இரு. அப்பா, என்ன நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்கப்பா. சீச்சி, என்னம்மா உன்ன போய் நான் தப்பா நினைக்கிறதா? இந்த பாருமா, தனி கொடுத்தன வாழ்க்கையில மாப்பிள்ளை உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழணும். அதே மாதிரி உன் மாமியாரும் சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்கணும். அதுதானே எங்களுக்கு தேவை. அதுக்காக நாங்க எதை வேணா தாங்கிக்க தயாரா இருக்கிறோம். உன் வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம். ஐயோ, ஏய், என்னம்மா? என்னது கண்ணெல்லாம் கலங்கிட்டு? அழக்கூடாதுமா, அழக்கூடாது. என்னங்க? தனி கொடுத்தன போற நேரத்துல இப்ப நீ அழவே கூடாது. சந்தோஷமா போயிட்டு வா. இங்க வா. திரும்பமா.
நல்லபடியா போயிட்டு வாமா. மகாலட்சுமி மாதிரி இருக்க. போலாமா? வா. இரு நான் எடுத்துக்கிறேன். நீ கொடு. வா. பார்த்து மெதுவாமா. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. வரேன்ப்பா. சரி நந்தினி, வரேன். பத்திரமா பத்திரம் போயிட்டு டி. வா. பாத்து. தம்பி உள்ளதாச்சு பொண்ணு பார்த்து மெதுவா கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்க. இத அங்க வச்சுக்கோ. மாடியே போனதே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுமா? சரிங்க. பாத்து. வரேன்க்கா. அண்ணன் பாத்து கூட்டிட்டு போங்க. சரிம்மா. ஆ சரி. வாமா. ஹலோ, வந்துட்டேன். என்ன ரதி தேவி, காட்ட சுத்தி பக்கம் வந்த காசு கொடுத்துட்டு ஏய், போதா? பணத்தை எங்க வைக்கணும்னு முதல்ல சொல்லு. முதல்ல காரை விட்டு பணத்தோட கீழ இறங்கு. சொல்றேன், லைனை கட் பண்ணாத, லைன்லயே இரு. இறங்கிட்டேன். எங்க வரணும்னு சொல்லு. இப்போ உன்னோட லெஃப்ட்ல நேரா நடந்து வா. எதுக்கு ரதி தேவி அனாவசியமா அங்கேயும் இங்கேயும் நோட்டை விட்டுட்டே வர? நான் உன் கண்ணுல சிக்குவேன்னா? அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அந்த நினைப்ப மாத்திக்க. ஏன்னா நான் காத்து மாதிரி கண்ணுல படவே மாட்டேன். ஏச்சி, இடத்த சொல்லு. பணத்தை வச்சு போயிட்டே இருப்பேன். தனியா வரியே, போரடிக்குமே தான் பேசினேன். சரி, நடந்தது போதும், அங்கேயே நில்லு. அப்படியே உன்னோட லெப்ட்ல பாரு. ஒரு குளக்கரை தெரியுதா? அத பார்த்தபடியே வா. குளத்துக்கிட்ட வந்துட்டேன். வெரி குட். பார்த்துட்டேன். பணத்தை இப்ப என்ன பண்ணணும்? பணத்தை குளத்துல தூக்கி போடு. வாட்? குளத்து கரையில போடுன்னு சொன்னேன். ஏய் ரதி தேவி, நில்லு. குளத்து கரையில நான் ஒன்னும் உட்கார்ந்துகிட்டு இல்ல ரதி தேவி. பணத்தை வீசிட்டு போயிட்டே இரு. தூக்கி போடுன்னு சொல்றேன்ல. போடு. போட்டேன். நீ நின்னுகிட்டே இருந்தா நான் எப்படி பணத்தை எடுக்க முடியும்? நீ அவுட் போனாதானே நான் என்ட்ரி ஆக முடியும்.